ஓம் நம சிவாய. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தாக்க, எப்பொழுதுமே நம்ம யூடியூப் சேனலில் தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தான். வாங்கலை நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோ நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சித்தன் பணியில் போட்டு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நீங்களே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சம் பொருந்திய பார்த்தற்கு முன்பதாகவே நான் பிரார்த்தம் ஆகி வருகின்ற பொழுது ரெண்டு விளக்கும் மந்திரியார பாஞ்சால மகாராஜனுடைய புத்திர காமேஸ்வரியாகத்தில் பிறந்தவள் என்னை பாஞ்சாலி என்றும் ரிகவதா என்றும் என்றும் அல்லவோ சொல்வார்கள். அப்படி பாவியாக அப்படி பாவியாக இருக்கும்படியான பாஞ்சால மகாராஜனுடைய ஏகத்தில் நான் பெண்ணாக பிறந்து ஐயோ பஞ்ச பாண்டவரை உணர்ந்து நான் என்ன சுக கண்டே. ஈக்கிழக்கு விஷம் எங்க இருக்கும்? கடுஞ்சேனைக்கு விஷம், பாம்புக்கு விஷம், மனிதருக்கு விஷம். அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுதான் விஷம் அதிகமா இருக்கு. அப்படி சொல்லிலே விஷம் கொண்ட துரியோதனன் நான் விளையாட்டாக சொன்ன வார்த்தை எல்லாம் இனியமாக அல்லவோ எடுத்துக்கொண்டு மகனாக இருக்கும்படியான ரட்சகுமாரனுக்கு பூனர் கல்யாணம் என்று ராஜாக்களும் என்னையும் அல்லவோ வர செய்து பூனர் கல்யாணம் நிறைவடைவதற்கு இன்னும் ஓர் கோல் இருக்கிறது. அதற்குள்ளாகவே காலங்கள் கடத்த வேண்டும் என்பதற்காகவே தர்மபுத்திர மகாராஜரை அமர செய்து அப்பொழுது சூதினால் வகடை ஆடி நாடு நகர் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரோடு முதல் அபகரித்ததும் இல்லாமல் நீண்ட வகடை ஆடி கேளும் பாண்டவர்களே 12 வருட வனவாசம் ஓராண்டாக்காத வாசம் கழித்து வந்தால் ஜெயம் பிரதி பாதி நாடு தருகிறேன் என்று பாரியிலே பத்திரத்தை எழுதி சஞ்சாரம் அவனுடைய வார்த்தையை சிறுமேற்கொண்டு அப்பொழுது காற்று கனகம் வந்து உன்னே உணவு இல்லாமலும் உடைத்த யாடை இல்லாமலும் துணி நீரை அறிந்து பட்டப்பாறையில் படுத்தி காய்கனி கந்த மூலாதிகளை எல்லாம் உணவாகவே ஒன்று 12 வருட காலமும் 12 நாளாக அண்ணன் கோபால கண்ணன் கிருபினால் துளைத்து ஓராண்டு ஆதவாசம் பிழைப்பதற்கு யாதொன்று வழி இல்லாமல் எங்கள் குருவாகி இருக்கபடியான தௌமாச்சாரியரை அழைத்து கேட்கும் கேளும் அம்மா திரௌபதா ஐய பாட்டிய பாண்டவனே ஓராண்டு அக்காதவாசம் மறைவாக கழிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உருவத்தை மாற்றி விளையாட தேசம் அல்லவோ பொறுமையா பூஜனமாக கொண்ட தர்மபுத்திர மகாராஜர் ஒரு கெங்கு பட்டராகவும் வீரபல பொருந்திய பீமஜன மகாராஜர் ஒரு பலாயனாகவும் ஆனால் அழகு படைத்த அர்ஜுன மகாராஜர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பேடியாகவும் நகுலன் சகாதேவர்கள் 22 பேர்களும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தந்திரிகரிப்பாளராகவும் நானாகப்பட்டது மன்னன் மகள் விருத சரணி கந்தவர் ஸ்ரீ சயந்தாரதி பணிமாதி என்று சொல்ல முடியாது 5 3 8 நாவதை எத்தவகத்து முதற்கண்டையம்மன் மகளாகிய உத்தரையின் கூந்தலை சிக்கரை போல் பிறவியை போல் மலர் சுடக்கூடிய ஒரு பணிமாதாக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அவருடைய வார்த்தையை ஒருபுறம் இருக்க எல்லைக்குள் என்னை போல் இருந்து பாதுகாக்கக்கூடிய அண்ணாவாகிய பரந்தாமனியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று என் அருமையான விளையாட்டுடைய கோபால கண்ணனை பார்க்கும் இது போல தவமாச்சாரியாரு விளாட தேசம் செல்ல வேண்டும் உருவத்தை மாற்றி என்று சொன்னாரே அண்ணா. அந்த விளாட தேசத்தில் ஓராண்டு காலம் கழிக்க தங்கள் ஏதாயிரம் முறைக்கு போகின்றீர்களா அப்படி என்று கேட்கும் திருவாய் ஏழும் ஏழும் பாண்டவர்களே ஓராண்டு அக்காத வாசம் விளாட தேசத்தில் கழிப்பது உண்மையான அதற்கு முன்பதாகவே
உன்னுடைய உருவத்தை மாற்றி நீ ஒரு குருத்தியாகவும் இளைய சகா தேவர் புருஷரை ஒரு கை குழந்தையாகவும் தரித்து ஆத்திராபுரம் சென்று ஓரகத்தியாகிய பானுமதியிடத்தில் குறி உரைக்கும் கூடிய அகப்பட்டது ஜன்னல் வாங்கி வந்தீரான். ஓராண்டு அக்காத வாசம் கழிக்கலாம் என்று அண்ணனாகிய கோபால கண்ணனுடைய கட்டளை. அண்ணனுடைய வார்த்தையை தட்டாமல் படி என்னுடைய தங்க திருமேனியை மாற்றி நான் ஒரு குருத்தியாகவும் சாஸ்திரத்தை வளராக மீட்டும்படியான இளைய சகாதேவர் புருஷரை ஒரு கை குழந்தையாகவும் தரித்து வந்திருக்கின்றேன். குறைத்த உருவம் பொருத்தமா இருக்குதா இல்லையா என்று அன்னாராகிய கோபால கண்ணரை பார்த்து அதன் பிறகு அஸ்தினாபுரம் போக வேண்டும். ஓடிவடி சென்று உன் தங்கையாக ரகுபதா குருத்தியாக வந்திருப்பதாக சொல்லி வாப்போ. என்னுடைய தங்கையாக உருவத்தை மாற்றி குருத்தியாக வரவழைத்திலே வந்துவிட்டதா? சரி, வர சொல்லுப்பா. தங்கையா இது தங்கையா ஒரு பக்கத்துல நிக்குமா? நிக்காது. என்ன வடிவம், என்ன அழகு, என்ன அழகு. பருத்தி கூட இது மாதிரி இருப்பாளா? இருக்குமா? என்ன அழகு. ஜன்னல் வாங்கி வரும் தங்கா என்று சொன்னீர்களே. ஆமா தங்கா, நான் குருத்தியாக நல்லவோ நான் சென்றால் கூட எனக்கு குறி உரிக்க பாவடைகளும் தெரியாது. அப்படி குறி உரித்தால் கூட நான் நடந்ததை சொல்லிடுவேன், நடந்து கொண்டு இருப்பது கூட சொல்லிடுவேன்னா அதை நடக்க போவது என்னால் சொல்ல இயலாது. அப்படியே பெருத்த நாட்டு அரசர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற சமீபம் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் வீட்டிருக்கின்ற சமீபம் துறையன் தம்பி ஆகிய திருச்சனை விட்டு காமாற்றி என்று சொல்லும்படியான பொன் சொருட்டி கோழினால் என் அழகா பறை குந்தலை பற்றி என்று சந்திரகாண்டி மேடையில் நிறுத்தி என் கூந்தலியம் அஸ்தியம் இழுத்து அபிமான பந்தம் செய்யும் தருவாயில் ஐவர் ராஜாக்களும் பட்டு போன மரமாக நின்றார்கள். இந்த மண்ணைத்தான் பார்த்தார்களே தவிர ஒருவரும் இந்த பெண்ணை பார்க்கவில்லையே. இன்று என்னை மட்டும் தன்னந்தன்மையாக போக வேண்டும் என்றால் எனக்கு அபிமானம் நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயமா இருக்கிறது. அப்படி நினைக்க வேண்டாம், உனக்கு எதுமோ அபிமானம் ஆகாது. சரி, நான் இருக்கும் போது உனக்கு என்ன? அந்த கண்ணை இருக்கும் போது
அஸ்தினாபுரம் போகிற பொழுது உன்னோட துணை எனக்கு இருக்கும் என்று அல்லவோ உரைக்கின்றீர்கள். உங்களுடைய துணை எனக்கு எப்படி அண்ணா இருக்கும்? எம்மா உன்னை அஸ்தினாபுரமா அனுப்பி விட்டுட்டு எனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு முன்ன அங்க இருப்பேன். நடந்தது உனக்கு தெரியும். நடக்க போவது உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்னுடைய மனதிலே நான் அமர்ந்து நடந்தது நடக்க போவது எல்லாம் நான் அருள் பார்த்து வருகிறேன். உன்னுடைய துணை எனக்கு இருக்கும் என்று சொல்கின்றீர்களே, எப்படி அண்ணா இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி வருவா அப்படின்னு கேட்கிறான். தங்கால சொல்லுகிறேம்மா. எனக்கு வைகுண்டத்திலே வேலை கிடையாது. உனக்கு முன்ன ஒரு வண்டாக ரூம் எடுத்து நான் அஸ்தினாபுரம் வந்து இருப்பமா. யாரு கவலைப்படுற? அஸ்தினாபுரம் போகிற பொழுது 1000 வண்டிகள் இருக்கும். 1000 வண்டிகளில் அண்ணன் தான் வந்து அமர்ந்து விட்டார் என்பதற்கு இன்னும் ஏதாவது அறிகுறி உண்டு அண்ணா? ஆனால் என்ன எப்படி தெரியும்? 1000 வண்டிகள் இருக்கும். அண்ணா இன்று எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். அதான் சொல்லிக்கிறேன். அப்படி தாங்கள் தான் வந்து அமர்ந்து விட்டீர்கள் என்று நான் அறிந்து கொள்வதற்கு இன்னும் ஏதாகிலும் அறிகுறி உண்டு அண்ணா? இந்த ஆராய் நீ வந்து அமர்ந்தனா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறான். ஆனால் எம்மா நான் வந்து அமர்கிற போது உன்னுடைய கூடையானது இப்ப எவ்வளவு பாரம் இருக்கிறது? லேசா இருக்குது அண்ணா. லேசா இருக்கிறது. நான் வந்து அமர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்லுகிறேன் எம்மா. அமர்கிற போது இப்ப இருக்கக்கூடிய பாரத்தோட கொஞ்சம் ரேசா ஐட்னாமோல பாரம் இருக்கும். அண்ணனாகிய பாபால கண்ணன் வந்து விட்டேன் தெரியுமா? இப்ப நடந்து கொண்டிருப்பதோ இலே உதிர்காலம் அல்லவா? நான் அஸ்தினாபுரம் போகிற பொழுது 1000 தூசத்துக்குள் பட்டு கூட குறை கூட பாரம் கொடுக்கும். 1000 தூசுகளும் என் கூடையில இருந்தா கொஞ்சம் பாரம் கூட கொடுக்கும். நான் நெடுந்தூரம் கூடிய சுமந்து செல்கின்றேன் அல்லவா? அந்த கூடையோட பாரம் கூட கொடுக்கும் அண்ணா. தாங்கள் வந்து அமர்ந்து விட்டீர்கள் என்பதற்கு இன்னும் ஏதாகிலும் அறிகுறி உண்டு அண்ணா? சொல்லுகிறேன். Yeah.
நான் வந்து விட்டாய் என்று நீ ஆகிய குறிவரைத்து வருவாயம்மா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா அப்படி அஸ்தாபனம் வர வேண்டும் சொல்லிவிட்டு வராமங்க இருக்கிறாரண்ணா. தங்கா தங்கா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் உனது முன்னே ஆகிய நான் வந்து அமர்ந்து கொண்டே இருப்பேன். கூடியானது கரகரா கரகரா என்று சுத்தினால் அண்ணன் கோபாலக்கண்ணன் வந்து விட்டாய் என்று நடந்தது நடக்க போவது எல்லாம் வான்மணிலே நான் அமர்ந்து வாய்த்து வருகிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா அப்படியே நான் சென்று வருகிறேன். அத்தாபுரம் சென்று வாங்கலாம். அண்ணனுடைய
போட்டது ஜன்னல் வாங்கி வரும் தங்காய் என்று சொன்னீர்களே அண்ணா அப்புறம் நான் போக வேண்டும் என்றால் என்னுடைய மனக்கோலம் எல்லாம் வினைக்கோலம் அடைகிறது என்னுடைய வாழ்நாளம் எல்லாம் வீண்காலமாக போய்விடப் போல் தெரிகிறது எதனால் எனக்கு அமரம் போக என்னுடைய மனமாகப்பட்டது சஞ்சலம் அடைகிறது என்றால் அந்த மகப்பா என்னுடைய வஸ்திரத்தியம் கூந்தலிய பாதவட்டத்தில் அபிமானம் செய்தாரே நாராயணா அண்ணனுடைய வார்த்தை பிரகாரமாகவே இது அஸ்லாபுரமாகப்பட்டது வந்துவிட்டோம். அண்ணன் என்ன தெரிவித்தார் என்றால் கேளும் தங்காரிகவதா நீ அஸ்லாபுரம் எல்லைக்கு சென்றவுடனே நீ இந்த அழுதும் சிந்தும் கண்ணீராகவே சென்றார் வந்திருப்பது பாஞ்சாலி என்று அறிந்து உனக்கு அபிமானம் எதிவிடுமே தங்கா ஏழான ஜாதிக்கெல்லாம் ஒரு கீழான ஜாதி ஜாதியில ஒரு குறைத்திய போல் பேசி சென்றால் வந்திருப்பது குறைத்தி என்று செல்லவோ உனக்கு குடியுறுத்த கூலி தருவார் அப்படி என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணனுடைய வார்த்தையை தட்டாமல் படி அஸ்லாபுரி வீதியிடமாக குறித்தி போல் பாமனைகள் பேசி போக வேண்டும். போகலாமா? கதையை தடுக்காத